அலைக்கும். என்னுடைய கேள்வி, என் சொந்தக்காரவங்க ஒரு நிறுவனத்தில் 26 லட்சம் போட்டிக்கிறாங்க. அதில் அவங்களுடைய எந்த பங்களிப்பும் இல்லை, உழைப்பும். ஆனால் மாதம் கணக்கு பார்த்து 30,000 ரூபா வருது. அது வட்டியில் சேருமா லாபத்தில் சேருமா? சகோதரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் தொகையை போடுறாங்க, 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா சுமார் அந்த தொகையை செலுத்துகிறார்கள். அதுக்கு மாதம் 30,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது வட்டியில் சேருமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக அந்த வியாபார ரீதியிலான அம்சங்களை பொறுத்தவரை அதனுடைய ஒப்பந்தங்களையும் முழுமையான தன்மைகளையும் கவனத்தில் கொண்டு தான் நம்ம அது வட்டியில் சேருமா இல்லையா அப்படின்னு முடிவு சொல்ல முடியுமே தவிர, பொத்தாம்பொதுவான சுருக்கமான ஒரு தகவலை மாத்திரம் வைத்துக்கொண்டு நம்ம அப்படி இது வட்டி, இது ஹராம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது. அல்லது இது ஹலால், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அது முழுமையான தன்மை, அது ஒப்பந்தம் என்ன, அவங்க 2 பேருக்கு மத்தியில் நடைபெறுகிற ஒப்பந்தம் என்னங்கிறது தான் கணக்கு. நம்ம எவ்வளவு தொகை கொடுக்கிறோம், அவங்க நமக்கு எவ்வளவு தொகை தருகிறார்கள் என்பதை வைத்து அது சட்டம் சொல்லிட முடியாது. இப்போ உதாரணமா, நீங்க ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, ஒரு நிறுவனத்தில் அல்லது ஒரு கடையில் 1 லட்ச ரூபா நீங்க கூட்டு சேர்றீங்க. எதன் பேர்ல கூட்டு சேர்றீங்க? அவர் ஒரு செல்போன் கடை வச்சிருக்கிறாருன்னு வைங்க. இப்போ அவர் சொல்றாரு, ஒரு 1 லட்ச ரூபா லாபம் என்னென்ன பொருள்லாம் விற்கும், ஹெட்ஃபோனு, ஆக்சசரிஸு, ஏனைய சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம், புது செல்ஃபோனும் விற்போம். இதில் என்ன லாபம் வருதோ அந்த லாபத்திலிருந்து உங்களுக்கு ஒரு குறைந்த அளவிலான உறுதி செய்யப்பட்ட ஒரு தொகையை நாம் உங்களுக்கு தருவோம். நஷ்டம் வந்தால் அந்த நஷ்டத்திலே நீங்கள் பொறுப்பேற்கணும் இப்படி நமக்கு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் உடன்பட்டு நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு மாதம் ஒரு 3,000 ரூபா தர்றாரு, திடீர்னு 5,000 ரூபா தர்றாங்க, திடீர்னு ஒரு 4 ரூபா தர்றாங்க அப்படின்னா இது உங்களுக்கு வட்டியில் சேராது, இந்த லாபத்தில் உங்களுக்கு தருபவை. ஒப்பந்தம் தெளிவா இருக்கு. அவர் சேர்க்கும் போது எப்படி உங்களுக்கு சொல்லிட்டாரு, செல்போனை விற்க போறேன், இன்னென்ன பொருளை நம்ம விற்பனை செய்ய போறோம், இதுல என்ன லாபம் வருதோ அதுல உறுதி செய்யப்பட்ட ஒரு குறைந்த பங்கை நாம உங்களுக்கு தருவோம். நஷ்டம் வந்தா நீங்க நஷ்டத்திலையும் பொறுப்பேற்கணும். இப்போ அவர் சொல்ல, ஓகே நான் நஷ்டம் வந்தா நஷ்டத்திலையும் பொறுப்பேற்கிறேன், லாபத்துல எனக்கு குறைந்த பங்கு தாங்கன்னு கேட்கிறாரு. ஓகேங்கிறாரு, 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு, மாசம் 3 ரூபா 2 ரூபா இப்படி அந்த லாபத்துக்கு ஏற்ப கொடுக்குறாங்கன்னு சொன்னா இதை நாம தப்புன்னு சொல்ல முடியாது. இது ஹலால், ஓகே தான், பிரச்சனை இல்லை. இதுல மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட எந்த அம்சமும் இல்லை. எப்போ அந்த தடுக்கப்பட்ட அம்சம்ங்கிறது வருது அப்படின்னா, முதல்ல நாம ஒரு நிறுவனத்துல பொருளாதாரத்தை போடுறோம், அதுல கூட்டு சேர்றோம் அப்படின்னு சொன்னா என்ன வியாபாரம் பண்றோம் நமக்கு தெரியும். இன்னைக்கு மக்களை பொறுத்தவரை என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்க, ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கையில இருந்துச்சுன்னா போதும், ஏதாவது ஒரு நிறுவனத்துல பங்குதாங்கன்னு கேட்டா போதும், அவன்கிட்ட போய் கொடுத்துறது, இந்தா வச்சுக்க அப்படிங்கிறது. துண்டு சீட்டில் எழுதி தந்தாலும் ஓகேன்னு எழுதி வாங்கிக்கிறது. எழுதி வாங்கிட்டு உங்களுக்கு மாசம் மாசம் நான் தந்துடுவேன், மாசம் 10,000 ரூபாய் தர்றேன், மாசம் உங்களுக்கு 20,000 ரூபாய் தர்றேன்னு சொன்னா ஓகேன்னு போயிடுறாங்க. என்ன வியாபாரம் அது, என்ன நிறுவனம், அவங்க என்ன பொருளை வாங்குறாங்க விற்கிறாங்க, ஒரு வருஷத்துல என்ன எவ்வளவு பொருள் விற்குது, வாங்கப்படுது, விற்கப்படுது, இது சம்பந்தமா எந்த டீட்டெயிலுமே தெரியாம, அதனுடைய அந்த டீட்டெயிலுக்குள்ளேயே போகாம சும்மா ஏதோ ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு நாங்க பணம் கொடுத்துருக்குறோம், அவங்க எங்களுக்கு மாசம் மாசம் அமௌண்ட் தருவாங்கன்னு போயிடுறாங்க. இப்படி நம்ம செய்யக்கூடாது. நாம ஒரு நிறுவனத்தில் கூட்டு சேருவதா இருந்தா அந்த நிறுவனம் என்ன வியாபாரத்தில் ஈடுபடுகிறது, என்ன பொருளை விற்பனை செய்கிறார்கள், நமக்கு லாபத்தில் என்ன பங்கு நமக்கு தர்றாங்கிறது தெரியும். அப்ப இது முதல் விஷயம். இரண்டாவது, நமக்கும் அவர்களுக்கும் வட்டி ரீதியிலான எந்த ஒப்பந்தமும் இருக்கக்கூடாது. லாப நஷ்டத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த பங்குங்கிறது இருக்கணும். நான் உங்களுக்கு பொருளாதாரம் தர்றேன், உங்களோட கூட்டு சேர்ந்துக்கிறேன், அதனுடைய லாபம் நஷ்டம் இரண்டிலும் நான் பங்கேற்றுக் கொள்கிறேன் இப்படிங்கிற தன்மையில் அது அமையணும். அது இல்லாம சுருக்கமான அந்த தகவலை வைத்துக்கொண்டு முடிவு செய்யாது எந்த நிறுவனம், அவங்க என்ன பொருள் விற்கிறாங்க. இப்ப நிறைய இருக்கிறது, ரியல் எஸ்டேட் பண்றவங்களும் இருக்கிறாங்க, அந்த ரியல் எஸ்டேட்டை மார்க்கத்துக்கு புறம்பா செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், ஹலாலான முறையில் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், வட்டி அடிப்படையில் லோன் கொடுக்கிற தொழிலை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது அல்லாம மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யறது குரூப்பும் இருக்கு. சும்மா பொதுவா நிறுவனம் நம்ம சொல்லிட முடியாது. இப்ப பஸ் ஓட்டுறதா இருந்தா கூட அந்த பஸ்ல நம்ம கூட்டு சேர்றோம் அப்படின்னா அவர் வட்டி அடிப்படையில் அதுல எதுவும் செய்கிறாரா, அந்த வட்டி அடிப்படையில் நமக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டாகுதாங்கிறதுல நம்ம கவனிக்கணும். அப்ப நாம வியாபாரத்தினுடைய ஒழுங்கு என்னன்னா, ஒரு வியாபாரத்தை நீங்கள் கூட்டு சேர்வதா இருந்தா அவர் என்ன வியாபாரம் செய்கிறார் தெரியணும். தெரியாம தெரியும் நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஒரு 2 லட்ச ரூபாய் தாங்க, உனக்கு மாசம் மாசம் 5,000 ரூபாய் தரேன், 10,000 ரூபாய் தரேன். என்னப்பா வியாபாரம், அது அது ரகசியம்பா, அது சொல்லக்கூடாது, வெளிநாட்டுக்கு அப்பப்போ போவோம் வருவோம், பிஸ்கட்டு இப்படி இப்படிங்கிறாரு, ஏதோ சொல்றாரு, பாஸ்வேர்டாவே பேசிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அது அப்பப்போ வெளிநாட்டுக்கு போவோம், திடீர்னு ஒரு நாள் ஜமைக்காவில் இருப்பேன், இன்னொரு நாள் லிபியாவில் இருப்பேன்,
மறுநாள் துபாயில இருப்பேன், கண் முடிச்சு பார்த்தா இந்தியாவில் இருப்பேன். அப்படி ஒரு பிசினஸ் நமக்கு லாக் ஆகிருக்கு, சிக்கி இருக்குது. நீ சேர்றியா இல்லையா? நீ இழக்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்கு தான் நஷ்டம். பங்கு சேர்த்துக்கு எனக்கு 10 பேர் கியூல நிக்கலாம் இப்படின்னு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டுவாங்க. அப்ப என்னன்னு தெரியாம, அப்படியா நீ செஞ்சா கரெக்டா தான் இருக்கும், இந்தா அப்படி உனக்கு நீ கேட்ட தொகை எனக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் தந்தா போதும் நம்ம நினைக்கக்கூடாது. என்ன வியாபாரம் பண்ற, என்ன உனக்கு எந்த நாட்டுக்கு போற, என்ன பண்ண போற அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப இது முதல் விஷயம், என்ன வியாபாரம் செய்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டும் என்பது முதல் விஷயம். இரண்டாவது அக்ரிமெண்ட், அவங்களுக்கு நமக்கும் உள்ள அக்ரிமெண்ட் என்ன, என்ன லாபத்துல எனக்கு எவ்வளவுப்பா தருவேன், 5% தரேன்பா, 10% தரேன், எனக்கு பெரிய அளவுல லாபம் வரும், உனக்கு மாசம் 3000 ரூபாய் தரேன், நஷ்டம் வந்தா நீயும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். இப்படின்னா ஓகே, இந்த வியாபாரம் ஓகே. சில பேர் பணம் கொடுப்பாங்க, நஷ்டத்துல நான் பொறுப்பெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அது ஒரு மறைமுகமான ஒரு தன்மை அதுல ஏற்படும், கூடுதலான பேச்சுக்கள் வரும். அவங்க சொல்லுவாங்க, நீ அமௌண்ட் தா, உனக்கு மாசம் மாசம் இவ்வளவு தர்றேன், கன்ஃபார்மா நாங்க வந்து நஷ்டம் வந்தாலும் உனக்கு நான் தருவேன் இப்படின்னு சொல்வதெல்லாம் ஏமாத்து வேலை. நம்மளுடைய பணத்தை கரெக்டா என்ன செய்வாங்க, 5 மாசம் தருவாங்க, 6 மாசம் தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இல்ல, ஷிப் வந்து நடுக்கடல்ல நிக்குதுன்னுவான். கப்பல்ல தான் நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா கப்பல் வந்து கடல்ல நிக்குது, அது லாக் ஆயிருச்சு, விடமாட்டேங்கிறாங்க, அந்த கப்பலை விடமாட்டேங்கிறாங்க, அதுல எல்லாமே நமக்கு லாஸ் இப்படின்னு பொத்தாம்பதுவா சொல்லி விடுவார்கள். அப்ப நம்மிடமிருந்து ஒரு பெருந்தொகையை வாங்கி நம்ம தொகையிலிருந்தே மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு தொகையை கொடுப்பாங்க, ஒரு தொகையை கொடுத்துட்டு 5 மாசம் தருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா லாக் ஆயிரும். என்ன பிசினஸ் செய்யறாங்கிறதெல்லாம் ரொம்ப கவனிச்சு செய்யணும். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பல வகையில ஏமாத்துறாங்க, எழுத்துமானம்லாம் இல்லாம வியாபாரம் பண்றாங்க. எந்த குடுக்கல் வாங்கலா இருந்தாலும் மார்க் நமக்கு என்ன சொல்லுது, எழுத்துமானம் முக்கியம். எழுத்துமானமா எழுதிக்கணும், நான் என்ன கொடுத்தேன், நீங்க எவ்வளவு எனக்கு தர்றீங்க, என்ன வியாபாரம்ங்கிறதுலாம் எழுத்துமானமா இருக்கணும்னு மார்க்குன்னு சொல்லுது. அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். நீங்க கடன் கொடுத்தா கூட அல்லாஹ் என்ன சொல்லிடுறான், நீங்க கடன் கொடுக்குறீங்களா ஒன்னு எழுதிருங்க, எத்தும் பைனக்கும் காத்திபும் பில் அதில், உங்க நீதமான ஒரு எழுத்தாளர் அதை தெளிவா எழுதி கொள்ளட்டும். எழுத்தாளர் இல்லையா, ஃபரிஹானும் மக்பூதா, அவரிடமிருந்து நீங்கள் அடைமானமாக ஒரு பொருளை பெற்றுக் கொள்ளுங்கிறாள், அதான் சான்று. அப்ப கடன் கொடுத்தாலே எழுதணுங்கிறாள். நமக்குள்ள நடைபெறுகிற குடுக்கல் வாங்கல் கடனா இருந்தா அதை எழுதணும், வியாபாரமா இருந்தா அது எழுதணும், ஒப்பந்தம்னா எழுதணும். அப்போ அந்த எழுதப்படாமலே என்ன செஞ்சிடறாங்க, இவர் எழுதணும்னு இவர் கேட்கறதுக்கு சங்கடப்படுறாரு, சொந்தக்காரங்கிட்ட போய் என்ன எழுதி கேட்க அப்படின்னு இவர் நினைக்கிறார். அதை தாண்டி எழுதித்தாங்கன்னு கேட்டா என்ன நம்ப மாட்டியா, என்ன நம்பலையா நீ, என்னப்பா ஒவ்வொரு தலைப்பா வாழ்ந்தேன்னு இவர் பெரிய டைலாக் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதெல்லாம் ரெண்டாவது. ரசூலுல்லாஹ்விடத்துல வியாபாரம் பண்ணா கூட எழுதி வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும், அதான் மார்க்க சட்டம். ரசூலுல்லாஹ்விடத்துல வியாபாரம் பண்றதா இருந்தா கூட அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன, வியாபாரமா 2 பேர் குடுக்கல் வாங்கல ஈடுபடுறீங்களா எழுதி வைக்கங்க, இது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ்வுடைய சட்டத்துல போய் எதை கலக்க கூடாது, சென்டிமெண்ட் கலக்க கூடாது. என்ன நம்பலையா நீ, அப்படியாப்பா நம்ம பழகி இருக்கிறோம், இந்த பேச்செல்லாம் வியாபாரத்துல பண்ணக்கூடாது. அப்ப தெளிவாக யாரா இருந்தாலும், எந்த சொந்தக்காரங்களா இருந்தாலும் பந்தங்களா இருந்தாலும், குடுக்கல் வாங்கலாம், பொருளாதார ரீதியிலான கடனா குடுக்கல் வாங்கல் வியாபாரம்னா அந்த ஒப்பந்தம் தெளிவாக எழுத்துமானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்கணும். ஹலாலா ஹராமாங்கிறத பொறுத்தவரை முழு தன்மையை சொன்னா மட்டும்தான் அதை நம்ம சட்டம் சொல்ல முடியும். இதுதான் இதனுடைய சுருக்கமான அம்சம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.